முஸ்லிம் அனாதை நிலைய நிர்வாக கமிட்டி மற்றும் சர்வ சமய கூட்டமைப்பு சார்பில் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை முஸ்லிம் அனாதை நிலைய வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. முஸ்லிம் அனாதை நிலைய தலைவர் அல்ஹாஜ் எம் சையத் அகமது கபீர் தலைமை தாங்கினார். அனாதை நிலைய இணைச் செயலாளர் ஹாஜி உஸ்மான் அலி, ஹாஜி பேராசிரியர் அஸ்ரப் அலி, திருநெல்வேலி ஜங்ஷன் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி ஆரம் நியமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முஸ்லிம் அனாதை நிலைய செயலாளர் அல்ஹாஜ் டாக்டர் முகமது ஷாஃபி வரவேற்புரை ஆற்றினார். புனித இன்னாசியர் கல்வியியல் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி டாக்டர் மெடோனா, பாளையங்கோட்டை திருஇருதய சகோதரர்கள் சபை அருட்சகோதரர் டாக்டர் ராஜன், மாவட்ட சர்வ சமய கூட்டமைப்பு செயலாளர் ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன், சேரன் மகாதேவி சேகரகுரு, திரு கிப்சன் ஞானதாஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை தலைவர் ஹாஜி மௌலவி காஜா மொஹைதீன் ஆலிம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் ஹாஜி ஆரிபு சுல்தான் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் TSMO ஹசன், ஜமால் முகமது ஈசா, வழக்கறிஞர் முகமது ஹுசேன், வழக்கறிஞர்கள் கைத்தார் பாதுசா, தௌபிக் கான், முத்துக்குமார், மிதார் முஹைதீன், பேட்டை அனிஃபா மற்றும் சர்வ சமய சான்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.